ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியாக போகணுன்னு வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட. ஒன்றும் இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஆரம்பித்து வந்து 1 வருஷம் ஆச்சு. சரி மக்களுக்கு கொடுக்கலாமேன்னு தான். நெய் சோறு சுட சுட நெய் சோறும் சாப்பாடுதா சுட சுட நெய் சோறு, தால்ச்சா, ஊறுகாய், அவுச்ச முட்டைலாம் இருக்குது. வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஓகேங்களா? இன்னொன்று கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. ஆரம்பிச்சிருக்கேன். 1 வருஷம் ஆச்சு. நல்லா போகணும் வேண்டிக்கோங்க. நல்லா போவீங்க. ஆமாம். ஓகே. ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. ஆமாம், கண்டிப்பாக வேண்டியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இன்னும் நிறையா சம்பாதிச்சோன்னா இன்னும் நிறையா செய்யலாம். ஆமாம். துவா செய்யுங்க. முதல் நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டை போட்டுக்குவோம். பைக்கு ஓட்டினா ஹெல்மெட்டு, கார் ஓட்டினா சீட் பெல்ட்டு. உயிர் ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அவங்கவுங்க வேலையாக பசியோடு சுற்றிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச ஒரு 30-40 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரலான்னு இருக்கேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இம்ரான்ஸ் ஐவியூ சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சுங்க இன்னையோட. அதனால என்னோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து மக்களுக்கு பண்ண போகிறேன். யார் யார் பசியோடு இருக்காங்களோ அவங்களை தேடி போய் நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம். என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், வாங்க போகலாம். ஸோ நம்ம சாப்பாடு கொடுக்க இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஜங்ஷன்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அந்த ஒரே நிமிஷம். இப்போ அங்கே வந்து நம்ம என்னென்ன சாப்பாடு தர போகிறோம் அப்படின்னா, நெய் சோறு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குஸ்கா மாதிரி இருக்கும் நெய் சோறு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஊறுகாய், அவுச்ச முட்டை, தால்ச்சா. இதுதான் வந்து இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது. நான் இதுதான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்ல முடியாது. இன்னும் நல்லா சம்பாதிச்சேன், நல்லா ஒரு பெரிய ஒரு லெவல் போனேன்னா கண்டிப்பாக 100K வந்தாலே கண்டிப்பாக பெரிய லெவலில் ட்ரீட் வச்சிடலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40 சாப்பாடு பார்த்தீங்கன்னா 15 வந்து ஜங்ஷன்கிட்ட கொடுத்துட்டேன். பேலன்ஸ் வந்து GH கிட்டே கொடுத்துட்டேன். அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் பசியோடு இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். மாதம் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பு மக்களுக்காக பண்ணணுன்ட்டு. அது சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை பணமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சது நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணணுன்னா நீங்கள் காசெல்லாம் தர வேணாம். நான் பண்ணுறப்போ என் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க மனசு வரும். ஓகேங்களா? 1 வருஷம் ஆச்சு. வேறு ஒன்றும் இல்லை, வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு ரெக்வஸ்ட், வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ நம்ம கொடுத்தோம் வச்சுங்களேன், மக்களும் அதை பார்த்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஆமாம். இங்கேயே நிறைய பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம வந்து வேறு ஏரியாவுக்கு போவோம். இங்கே மோஸ்ட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மள மாதிரி இன்னொருத்தரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியறதில்ல ஹெல்ப் பண்ணுறது. அப்படி தான் இருக்கணும், அப்படியே இருப்போம். இருக்குது சுட சுட நெய் குஸ்கா, அவுச்ச முட்டைலாம் இருக்குது. சாப்பிட்டு வாழ்த்துங்க, அவ்வளோதான். ஓகேவா? முக்கியமாக இந்த வீடியோ நான் எதுக்காக எடுத்து போகிறேன்னா, நான் வந்து பெருமைக்காகவோ இல்லை பப்ளிசிட்டிக்காகவோ போடலை. என்னைய மாதிரி சில பேர் ஏகப்பட்ட பேர் சாதிச்சிருப்பாங்க. நான் என்ன சாதிச்சேன்னு கேட்காதீங்க. எனக்காக ஒரு 60,000 பேர் வந்து ஃபாலோ பண்ணி என் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, என்னை திட்டுறதாவே கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கே வந்துட்டு நான் ஒரு பேர் சாதித்த மாதிரி தான். அந்த ஒரு சாதிப்புக்காகவே நான் வந்துட்டு இந்த ஹெல்ப் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதித்தாலும், இல்லை நீங்கள் நினச்ச விஷயம் நடந்தாலும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக கூட வேணாம், சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி அதுவே வந்துட்டு ஒவ்வொரு சில பேருக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நல்லா ரொம்ப பேசலாம்னு பார்க்குறீங்களா? ஹெல்ப் பண்ணாலே இந்த மாதிரி பேச தான் தோணும். வாங்க போகலாம். ஸோ அடுத்த எய்ம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்துலேயும் 100K வந்துருச்சுன்னா அதுவே எனக்கு பெருசு தான். 100K வந்துச்சுன்னா ஒரு மீட்டப்போ இல்லை இதே மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே நான் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. உங்கள் சப்போர்ட்டும் வேணும், ஆண்டவன் சப்போர்ட்டும் வேணும்பா. நமக்கு வந்து கடவுள் மேலேயும் நம்பிக்கை அதிகம். அதனால் அவரும் வேணும், நீங்களும் வேணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இம்ரான்ஸ் ஐவியூவை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.